புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே பயந்தவங்க தாங்க பணிஞ்சு போய் காலில் எல்லாம் உழுவுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு பயப்படல. நான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னை எடப்பாடியா நினைச்சுக்கிறேன். நீங்க உங்களை ஜெயலலிதாமாவா நினைச்சீங்க. ஓ நீங்க ஓகே ஓகே. இப்போ நீங்க கால்ல விழுந்தது எடப்பாடி அவர்கள் விழுந்ததை நீங்க ஃபாலோ பண்ணி விழுந்தீங்களா? இவர் என்னைக்கு தொப்பியும் கண்ணாடியும் மாட்டி ஒரு போட்டோ போட்டாரோ அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு எம்ஜிஆர் செத்தது. அது வரைக்கும் அந்த மக்கள் தெரியாம இருந்திருக்காங்க. எங்களுக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்றாப்ல அப்படிங்கிறதுனாலே அண்ணாமலையா கட்சியிலேருந்து விலகிட்டாங்க. பார்த்தீங்களா? ஆதாரத்தை வச்சா எங்கெங்க அடிப்பீங்க? நெஞ்சில் அடிப்பீங்களா, இல்ல முதுகுல அடிப்பீங்களா, இல்ல தலையில அடிப்பீங்களா, இல்ல நெஞ்சு இது அப்படியே பார்த்தா எந்த பாட்டில் அடிப்பீங்க? உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். நான்காம் தொன்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இயக்குனர் நந்தகுமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். சார் 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 எந்திரிங்க சார். என்ன சார் பண்றீங்க? எந்திரிங்க சார். ஏன் சார் காலில் வந்துட்டு இருக்கீங்க? ஏன் சார் ஏன் காலில் விழுறீங்க? என்ன தப்பு பண்ணீங்க? ஏன் காலில் எதுக்கு விழுறீங்க? வணக்கம் தானே சொன்னேன். ஒரு விஷயம், அரசியலுக்கு வந்துட்டுச்சுல, காலில் வந்தா முதலமைச்சர் ஆகலாம். ஓ இப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்காக அடித்தளம் போட்டீங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கு அடித்தளம் போடலன்னு இல்லை, ஓட்டு போகிறதுக்கான அடித்தளத்தில் இருக்கிறப்ப இப்போலேருந்து ஏமா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நீங்களாம் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். லாஸ்ட் டைம் உங்களுக்கு மரியாதை நான் கொடுக்கலையோ அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் எனக்கு செருப்பு தூக்கி காட்டிட்டீங்க. இப்போ நான் மரியாதை கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் எனக்கு மரியாதை கொடுப்பீங்களே? அந்த ஒரு சின்ன பிரச்சனையால தான் இத்தனை நாள் நம்ம சேனல் பக்கமே வராமல் இருந்தீங்க போலயே. அப்படி கூட வச்சுக்கலாமா? ஆமாம், இது எல்லாம் ஒரு கற்பனைன்ற மாதிரி அது ஒரு விளையாட்டு சம்பவமே தவிர மனதை புண்படுத்துவதற்காக எதுவும் இல்லை சார். அந்த வார்னிங் நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருவோமா? ஏன்னா அதை பார்த்து நிறைய பேர் டிப்ரெஸ் ஆகி ரொம்ப பிரஷர் ஏறி அப்படியெல்லாம் இல்லைம்மா. அப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னை எடப்பாடியா நினச்சிக்கிறேன். நீங்கள் உங்களை ஜெயலலிதாமாவா நினச்சிக்கணுமா? ஓ நீங்க ஓகே ஓகே. இப்போ நீங்க காலில் விழுந்தது எடப்பாடி அவர்கள் விழுந்ததை நீங்க ஃபாலோ பண்ணி இப்போ விழுந்தீங்களா? அப்படியெல்லாம் விழுந்தாதானமா முதலமைச்சர் ஆக முடியும். அப்படிலாம் முதலமைச்சர் ஆக முடியும்னு நீங்க நம்புறீங்க? அப்படிலாம் விழுந்தா காலில் விழுந்தாவே முதலமைச்சர் ஆகலாமா? ஆமாம், அந்த நம்பிக்கை இருக்குமா? நீங்கள் எனக்கு என்னென்னா, நீங்கள் ஜெயலலிதாமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி அங்கேயும் போடலை, ஆளும் குண்டாவும் இல்லை. ஆமாம், அந்த அம்மா சிவப்பாக இருப்பாங்க, நீங்கள் அது மாதிரி இல்லை. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸில் எனக்கு இருக்குது. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு அம்மா, சின்னம்மாவா இல்லை பெரியம்மாவா இல்லை மாரியம்மாவா மேரியம்மாவா, ஏதோ ஒரு அம்மா. எந்த அம்மாவும் இல்லை சார். நான் இங்கே நெறியாளராக இருக்கேன், நீங்கள் ஒரு விருந்தினராக வந்திருக்கீங்க சேனலுக்கு. என்ன, நான் உங்களை அம்மாங்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பார்த்துன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் அம்மா தானே? அது அம்மான்றது எல்லாரும் அடையக்கூடிய அந்த தாய்மைன்றது ஒன்று தான் சார். இப்போ அதை இங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ நம்ம பேச வந்தது அரசியல் பற்றியான நேர்காணல் நடத்த வந்திருக்கோம். இங்கே எதுக்கு நீங்கள் அம்மா ஆயான்னு எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்கீங்க? நானும் அரசியல் தான்மா. அரசியலில் தானே அதெல்லாம் காலில் உந்து காக்கா பிடிக்கணும் அப்படியெல்லாம் இருந்து வளர்ச்சி இருக்கணும்லம்மா. அடுத்த கட்ட இப்போ போன திருப்பு வந்தேன், உங்களுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த திருப்பு உங்கள் காலில் வந்து உங்கள்கிட்ட காக்கா பிடிச்சது மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஆனால் என்கிட்ட காக்கா பிடிச்சி என்ன பிரயோஜனம்? நான் என்ன முதலமைச்சர் பதவி தரப்போறேன்னா? இல்லை என்கிட்ட தான் ஆட்சி இருக்கா, அதிகாரம் இருக்கா? என்கிட்ட காலில் விழுந்து என்ன பிரயோஜனம்? இப்படி இருக்கிறவங்க தான் முதலமைச்சர் ஆகுறாங்க. அப்படி என்ன மாதிரி? ஆமாம், அப்படி அந்த சார் முதலமைச்சர் ஆகுறதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் இருக்குது சார். எல்லாராலையும் ஆயிட முடியாது சார். அதுக்கு உழைக்கணும் சார். அரசியலில் என்னெல்லாம் இருக்கோ களத்தில் போய் நிற்கணும். பிரச்சனைனா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தோ இல்லை இந்த மாதிரி காலில் விழுந்தோலாம் முதலமைச்சர் ஆக முடியாது. இப்போ யார் அப்படி வந்திருக்கா? நீங்கள் எதனா சொல்கிறீங்க? காலில் விழுந்தால் முதலமைச்சர் ஆகிடலாம், பதவி கிடைக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் யார் பண்ணியிருக்கான்னு நான் அதை கேட்குறேம்மா. நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, உழைக்கணும், களத்தில் போய் நிற்கணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் யார் பண்ணியிருக்கா? யார் பண்ணலை. இதோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து ஸ்டாலின் அவர்கள் அத்தனை மாநாடு போடுறாரு, அத்தனை பொதுக்கூட்டமும் தாவேக்கா சைடும் போடுறாங்க, அதிமுகவும் போகிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் ஏமா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், அவருக்கு இன்சோமேனியாவாம். அதே அவர் நைட்டில் தூக்கமே வராதான். இன்னும் சொல்ல போனால் எப்பவுமே தூங்கவே மாட்டாராம். யாருக்கு? அவரு தான் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு தூக்கமே வரான். அதனால தான் அந்த 41 பேர் செத்து போனப்போ கூட நைட்டு 3 மணிக்கு போய் நின்னவர். அவர் தூக்கவே வராதான். அந்த தூங்குற நேரத்தில் கூட தமிழக மக்களை நம்ம எப்படி முன்னேற்றலாம், எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம்னு யோசிக்கிற முதல்வராக இருக்காரு. அதனால அவர் தூக்கம் இல்லாமல் இருக்காரு. ஏமா நான் சொல்றது தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு நோயில ஆட்கொள்ளப்பட்டிருக்காரு அவரு. அவர் இருக்கிறது நோய், புரியுதுங்களா? அது தெரியாம நீங்க அப்படியே 24 ஹவர்ஸும் மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறீங்க. இதே எங்க தலைவர் விஜய் எடுத்துக்கங்க, அவர் எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஒரு நோய். ஆக்சுவலா நீங்க என்ன சார்
தூங்கிக்கிட்டு இருக்க நோயின்னு சொல்றீங்க. நாங்களும் வேற மாதிரில கேள்விப்பட்டோம். என்ன கேள்விப்பட்டீங்க? வேற அவர் வந்து பயந்து வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரில நாங்க கேள்விப்பட்டோம். பயந்து வீட்டுக்குள்ளார பதுங்கி இருக்காரா? நம்ம எடப்பாடி அவர்களே சொல்லியிருப்பாரு, 72 நாள் வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி வெளியே நடக்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு. ஏம்மா நான் சொல்றதே புரிஞ்சுக்கிறீங்களா புரியலையா? அவர் 41 பேர் இறந்து போனப்ப இவர் ஏன் சீக்கிரமா போனாரு அப்படின்னா அவர் தூக்கமே இல்லாம இருக்கிறாரு. யாரு? மு.க. ஸ்டாலின் ஐயா. இவர் ஏன் சீக்கிரமா போகலன்னா இவர் தூங்கிட்டே இருக்கிறாரு. 2 பேருக்கு நோய் இருக்குங்கிற விஷயத்த நான் தெள்ள தெளிவா சொல்றேன். நீங்க எடப்பாடிங்கிறீங்க. எடப்பாடி தான் பயந்து போனவங்க. புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே பயந்தவங்க தாங்க பணிஞ்சு போய் காலில் எல்லாம் விழுவுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு பயப்படல. புரியுதுங்களா? எதன் அடிப்படையில நீங்க வந்து எடப்பாடி அவர்களை பயந்தவங்கன்னு சொல்றீங்க, அந்த கட்சிக்காரங்களையும் பயந்தவங்கன்னு சொல்றீங்க. இப்போ வரைக்கும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரூர் சம்பவம் அப்பவும் வந்து ஆறுதல் நின்றது அவங்கதான், துணைக்கு நின்றதும் அவங்கதான். இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்களே, களத்துல இருக்காங்க அவங்க. எப்போ வந்தாங்க காலத்துக்கு? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஆமா, எப்பங்கிறேன் எல்லாம் இப்பதானே. ஆமா, அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம் தமிழர் குரூப்னு ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா? சீமான். ஆமா, அது அடையாளம் தெரியாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் உங்களை கண்டுக்கவே இல்லையா சார்? 20 வருஷம் அவங்கலாம் நமக்கு பதில் சொல்ல கண்டுக்காதீங்க, நம்ம வேலையை பாருங்க சொல்லிட்டாங்களே. என்னது? புரியல. சீமான் தான் வேலையை பாருங்க, தாவேக்காவெல்லாம் கண்டுக்கிறது வேஸ்ட், நம்ம டைம் வேஸ்ட், நம்ம போய் தேர்தலுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு எல்லாரையும் டைவர்ட் பண்ணி விட்டாரு. இது தாவேக்காவை நம்ம கண்டுக்கவே கூடாது அப்படின்ட்டாரு அவரு. நீங்கெல்லாம் பதில் சொல்ல 20 வருஷம் ஆகுமா சீமான் அவர்களுக்கு? எப்பா முடியல. ஒரு விஷயம், தாவேக்காவில் வந்த தொண்டர்கள் எங்க இருந்து திடீர்னு அப்படியே பிறந்து குதிச்சு வந்துட்டாங்களா? எல்லாம் அந்த நாம் தமிழர் குரூப் தான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்துட்டதுனால அவர் எங்க போறதுன்னு திண்டாடி போய் நின்றுட்டு இருக்காரு. அவர் நிலைமை அப்படி இருக்கு. ஆனா 4 பேரை வச்சிருந்தாலும் அவர் தைரியமா இருப்பாரு. புரியுதுங்களா? அப்போ உங்க தலைவர் தைரியம் இல்லாம இருக்காரா? எங்க தலைவர் ஹலோ, எங்க தலைவரை பேசுறாங்க இல்லையா, பயங்கரமா எதிர்கட்சியா பயங்கரமா பேசுறாங்கல்ல. ஒரு சீமான் பேசின அளவு கூட எடப்பாடி பேசலையே. அப்ப பயந்து தானே போயிருந்தாரு எடப்பாடி. எங்களுக்கு பேசிருக்காரா? விஜய் அவர்கள் பேசிருக்காரா? அப்புறம் சீமான் அளவுக்கு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இது வரைக்கும் தமிழக அரசியல்ல யாராவது ஸ்டாலின் ஐயாவை பார்த்து அங்கிள் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? எதிர்கட்சி யாரு? ஏடிஎம்கே. பயந்து போய் சொல்ல முடியாம இருந்தாங்க. புரியுதுங்களா? வீரம் செறிந்த கட்சி அப்படிம்பாங்க நாம் தமிழர். புரியுதுங்களா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஓ, இப்போ நீங்க அங்கிள் சொன்னதை பெருமையா பாக்குறீங்களா? தைரியம். அது ஒரு தைரியமா? ஆமா, எவன் சொல்லுவான்? மரியாதை குறைவா பேசுறது சார். ஒரு நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா போயிட்டு அங்கிள் அப்படின்னா அது என்ன? நான் மரியாதை, அதைத்தான் மரியாதை குறைவா எப்படி பேசுறதுக்கு தைரியம் வந்தது இல்ல? வந்துதா வந்து இல்லையா? யாருக்கு தைரியம் வந்தது? எங்க தலைவனுக்கு அந்த தைரியம் இருந்தது. வேற எந்த அரசியல் கட்சிக்காரனுக்கு அந்த தைரியம் இருந்ததா? கிடையாது. அவ்வளவும் திமுக காரனை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நாங்க மட்டும்தான் தைரியமா இருக்கோம் அப்படிங்கறது சொல்றேன். நீங்க என்னங்கன்னா எடப்பாடி எவ்வளவு தைரியமானவர் அப்படின்னு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆமா, எம்ஜிஆர் தொப்பியையும் கண்ணாடியும் ஒரு போட்டாரு. அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு எம்ஜிஆர் எப்படா கருப்பா மாறினார்னு மக்களுக்கு. அப்புறமேல் தான் தெரிஞ்சிருக்கு எம்ஜிஆர் செத்துட்டாரு அப்படின்னு. அது வரைக்கும் எம்ஜிஆர் உயிரோடு தான் இருக்கான்னு நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் என்னைக்கு தொப்பியும் கண்ணாடியும் மாட்டி ஒரு போட்டோ போட்டாரோ அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு எம்ஜிஆர் செத்ததே. அது வரைக்கும் அந்த மக்கள் தெரியாம இருந்திருக்காங்க. யாரு? எடப்பாடி அவர்கள் கூட்டத்தால அன்னைக்கு தான் தெரிய வந்திருக்குன்றீங்க. அன்னைக்கு தான் அந்த ரசிகர், எம்ஜிஆர் ரசிகர் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. ஆமா, அவங்கெல்லாம் வெறி கொண்ட ரசிகர்கள். ஆமா, இன்னைக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல அப்படி இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ எங்கள்கிட்ட நிற்கிறாங்க தெரியுமா, ஜென்சி கிட்ஸ். அது மாதிரி ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தவங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நடக்க முடியல அவங்களால. எப்படி வந்து ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் தூக்கிட்டு வந்து ஓட்டு போடுற கண்டிஷனில் இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் ஆள் வச்சு தூக்குறதுக்கு எங்கே போய் எடப்பாடி ஆள் பிடிப்பார்? அதெல்லாம் அந்த அவருக்கு ஓட்டு போடணுன்னா கூட எவன் வருவான்? வர முடியாது அவங்களால. வீட்டிலேருந்து பெட்லேருந்து எந்திரிச்சு நடக்க முடியாத கண்டிஷனில் இருக்காங்க. ஆனா என்ன கதறல் ஓவரா இருக்கே சார். நீங்க எப்பயுமே திமுகவை தானே தாக்கி பேசுவீங்க, இப்போ என்ன அதிமுகவை தாக்கி பேசுறீங்களே? தாவேக்கா அந்த மாதிரி பண்ணாதே. தாவேக்கா அந்த மாதிரி பண்ணாதா? இப்போ என்னன்னா 2 கூட்டமா பாத்தீங்கன்னா ஊழல் கட்சின்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்களே. திமுக தானே எப்பயும் சொல்லுவீங்க, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு. கொஞ்ச நாளா பாக்குறீங்களா? அதிமுக எங்க கூட கூட்டாளி வைக்கணும்னு இருந்தாங்க. திடீர்னு எங்க கூட கூட்டாளியை வச்சுக்காம இப்போ எங்களை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? எங்கள் கூட கூட்டாளி வச்சுக்கணுமா இல்லையா?
அதிமுக நினைச்சுச்சா இல்ல நீங்க நினைச்சீங்களா? அவங்க நினைச்சாங்க எங்க கூட கூட்டாளி வச்சுக்கணும்னு. ஆமா, ஆனா நாங்களும் கூட சேருவாங்கன்னு நம்பினோம். ஆனா நான் கேள்விப்பட்ட நமக்கு வந்த செய்திலாம் அப்படி இல்லையே. எப்படின்னா ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம தடுத்துட்டாங்க அப்படின்ற காண்ல வந்து இப்போ வந்து விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஏங்க, ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணாதது உங்களுக்கு என்ன காரணங்கிறது? சென்சார் போர்டு என்ன இவங்க அப்பா வீட்டுல இருக்குது, இல்ல இவங்க சொந்தக்காரங்க வீட்டுல வச்சு நடத்திட்டு இருக்காங்களா? அரசு பாஜக என்டிஏ தலைமை கூட்டணி தானே இது. ஒன்றிய அரசு இல்லையா? அந்த ஒன்றிய அரசு தான் எங்களுக்கு அகைன்ஸ்ட். இதே பாஜக அதிமுக மேல கட்டுறாரான்னு கேக்குறேன். புரியுதுங்களா? இவங்க எல்லாம் ஒன்னும் கூட்டாளி ஆயிட்டாங்க. எங்களுக்கு நல்லா ஒரு தெரிஞ்சுங்க, மோடியோட மத்திய அரசு எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருந்தது. புரியுதுங்களா? எங்களுக்கு திடீர்னு ஹெல்ப் பண்றதுக்கு யார் வந்தா? அந்த 41 பேர் சம்பவம் நடந்தோடனே டக்குன்னு ஓடி வந்து அண்ணாமலை நின்னாப்புல. இல்ல எங்களுக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்றாப்ல அப்படிங்கிறதுனாலே அண்ணாமலையை கட்சியில இருந்து விலகிட்டாங்க. பாத்தீங்களா? ஆமா, அந்த அளவுக்கு இதெல்லாம் யார் காரணம்? எடப்பாடி தான் சப்போர்ட் பண்ண மாதிரிலாம் தெரியல. இப்ப கூட ரீசெண்டா தாவைக்காவையும் விஜய் அவர்களையும் நான் இன்னும் அடிக்க ஆரம்பிச்சேன்னா அவ்வளவுதான் அப்படின்ற. அவங்க அடிப்பாங்களோ? உங்களை மாதிரி இந்த கட்சியில இருக்க அல்லு சில்லாம் வந்து பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் சின்ன வயசுல வாத்தியார்ட்ட கை நீட்டுப்பா அப்படின்னு டொக்குன்னு குச்சியில அடிப்பாங்களே, அந்த மாதிரி அடிப்பாரோ? நாங்க ஆதாரத்தை வச்சு அடிப்போம். ஆதாரத்தை வச்சா எங்கெங்க அடிப்பீங்க? நெஞ்சில் அடிப்பீங்களா, இல்ல முதுகுல அடிப்பீங்களா, இல்ல தலையில அடிப்பீங்களா, இல்ல நெஞ்சு இது அப்படியே பார்த்தா எந்த பாட்டுல அடிப்பீங்க? அதான் ஆதாரத்தை வச்சு நாங்க அடிப்போம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கோம். அதத்தாமா நான் கேக்குறது. ஆதாரங்கிறீங்களா? அந்த ஆதாரம் எந்த ஆதாரம்? உங்களுக்கு அடிச்சா இந்த மாதிரி நம்ம பிசிக்கலா அடிக்கிறது தானா? இப்ப ஆதாரத்தை வச்சு இப்ப ஒரு 4 கேள்வி கேட்டா போதாதா? அவ்வளவுதான், ஆல் அப்ஸ்கண்ட். அந்த மாதிரி இந்த சிபிஐ ஆபீஸ்ல கூப்பிட்டு அடிக்காம கேள்வி கேட்டு அமிச்சாங்களே, அந்த மாதிரி. அதெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. பாத்தீங்களா, எத்தனை கேள்வி கேட்டாலும் இனிமேல் பயப்பட மாட்டோம். ஆமா, இந்த கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பயந்து போன கட்சி எங்க கட்சி கிடையாது. ஆமா, பதில் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிட்டீங்களா? பதில் என்ன சொல்லலான்னு? பதில் என்ன சொல்லலாம்னா, எவன் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? இப்போ கூட வரி ஏன் கட்டலைன்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்லியிருக்கோமா என்ன? அது எப்படி சார் ஊழல் கட்சின்னு அதிமுகவை சொல்றீங்க? ஆனா நீங்களே இப்போ வந்து இதுவே பெரிய ஊழல் தானே. அப்ப எப்படி நீங்க வந்து மத்தவங்க என்னது ஊழல்? எப்ப புரியல? 15 கோடி கிட்ட என்ன மஞ்சள் அரைச்சு குடிச்சானுங்களா, மாவு பசஞ்சு கொடுத்தாங்களா, என்ன கொடுத்தானுங்க அவனுங்க? எங்களுக்கு என்னங்க செஞ்சாங்க? எங்க தலைவன் வந்து அவருக்கு அவரா ப்ரொடியூசர் தேடி, அவரா பிடிச்சி, அவரா ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணி, அவரா நடிச்சு, அவரா பேர் வாங்கி, அவரா இதுங்கிறாரு. இதுக்கு எவன் வந்து ஹெல்ப் பண்ணா? அதுக்குன்னு ஊழல் பண்ணுவீங்களா? அப்ப இது ஊழல் கிடையாதா? திருப்பி ஊழல்ங்கிறப்ப எதை வச்சு ஊழல்ங்கிறீங்க? ஊழல்ங்கிறது என்ன தெரியுமா? வருவாய்த்துறைக்கு கணக்கு காட்டணும்ல, நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, இதுல முதலீடு இல்ல லாபம் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லணும்ல. அப்ப எதுக்கு மறைச்சீங்க? உண்மையா இருந்தீங்கன்னா காட்ட வேண்டியதுதானே மொத்தமா. எதை காட்டணும், எதுக்கு காட்டணுங்கிற? நான் சம்பாதிக்கிறது நானு, அதை ஏன் உங்களுக்கு காட்டணும்?